பூரி ஜெகநாத் கோவில்ல இருக்கிற அந்த மர்ம அறைக்குள்ள 2 சீக்ரெட் சாம்பர் இருக்கு. பிடார் பண்டார் அப்படிங்கிற வெளி அறையில தான் இப்ப யூஸ் பண்ற நகையெல்லாம் வச்சிருக்காங்க. ரத்ன பண்டார் அப்படிங்கிற உள்ள அறை தான் அந்த மர்ம அறை. 1978 தான் கடைசியா அதை திறந்து கணக்கெடுத்திருக்காங்க. 150 கிலோ தங்கமும் 258 கிலோ வெள்ளியும் இது இல்லாம ரத்னமும் வைரம்லாம் இருக்குன்னு ஒரு தோராயமா சொல்லி இருக்காங்க. ஆனா அப்ப கூட அவங்களால சரியா மதிப்பிட முடியல. அதே 1978 தான் ஜனதா கட்சி தான் அந்த கதவை ஓபன் பண்ணாங்க. அதுல இருந்து ஒரு சில மாசத்திலேயே அவங்க ஆட்சி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. எப்படி திருவனந்தபுரத்துல இருக்கிற பத்மநாப சுவாமி கோவில்ல இருக்கிற அந்த நாகபந்த அறையை ஓபன் பண்ணா உலக அழிஞ்சிடும்னு சொல்றாங்களோ அதே மாதிரி தான் இந்த கோவிலுக்கும் சொல்றாங்க. இந்த கோவிலோட கதவை ஓபன் பண்ணா ஆட்சி போயிடும்னு அந்த ஊர் மக்களே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அறைகளை மிகப்பெரிய நாகம் பாதுகாக்குதுன்னு ஒரு கதையும் இருக்கு. எப்படியோ பல சர்ச்சைக்கு அப்புறம் லாஸ்டா 2024 பிஜேபியோட ஆட்சி ஒடிசாவில வந்ததுக்கு அப்புறம் ஜூலை மாசம் அந்த ரகசிய அறைகளை கவர்மெண்ட் அபிஷியல்ஸோட போய் திறந்து பாக்குறாங்க. உள்ள எக்கச்சக்கமான தங்கம் வைரம் இருக்குன்னு மீடியா முன்னாடி சொன்னாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அந்த தங்கம் வைரம் எவ்வளவு இருக்குன்னு கணக்கு சொல்லவே இல்லை. எது எப்படியோ ஒரு வழியா அந்த சீக்ரெட் சாம்பரை திறந்துட்டாங்க.